ஆண்டவர் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னார். ஏசா என்றால் அது உலகம், ஏசா என்றால் மாமிசம், யாக்கோபு என்றால் ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன். அந்த ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷனை தேவன் நேசிக்கிறார், சிநேகிக்கிறார். ஆனா உலகத்தையும் மாம்சத்தையும் விரும்பி செயல்படுகிற எந்த காரியமா இருந்தாலும் அதை தேவன் வெறுக்கிறார். அதனால ஏசாவை குறித்து யாக்கோபை குறித்து கடந்த நாட்களில் நாம் சிந்தித்தோம். இந்த நாட்களில் கூட சில காரியங்களை நாம் சிந்திப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 28 வாசிக்க கேட்போம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது, ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பச்சமாய் இருந்தான், ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பச்சமாய் இருந்தாள். போதும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். தாய் தகப்பனுக்கு 2 பிள்ளை. அந்த 2 பிள்ளையில சோத்திர தகப்பன் ஏசாவின் மேல் பச்சமாய் இருக்கிறார், ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பச்சமாய் இருக்கிறார். 2 பேரும் 2 பிள்ளைகள் மேலும் எப்படித்தான் இருக்கணும்? அவங்களுடைய பிள்ளைகள் தானே, 2 பேர் மேல் பச்சையா இருக்கு. நமக்கு 2 பச்சமா இருக்கணும் அப்படின்னா பிள்ளைகள் மேல் கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம பிரயாசப்படும். சோதரம் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகளை தேவன் கொடுத்திருப்பார். நான் இங்கு வேதம் சொல்லுது, ஈசாக்கு யார் மேல பச்சமா இருக்கிறான்? ஏசாவின் மீது. ரெபேக்கால் யார் மேல பச்சமா இருக்கிறான்? ரெபேக்கால் யாக்கோபு மேல். இதுல எது சரி? ரெபேக்கால் செய்கிறது தான் சரி. அல்லேலூயா, சோத்திரம். ஈசாக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தான். 100 மடங்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்த ஒரு தேவ மனிதன், தேவனுக்காக ஜீவபலியாய் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன். இப்படியெல்லாம் வாழ்ந்து வந்தாலும் கடைசி காலத்துல கண்ணு தெரியல. கடைசி காலத்துல என்ன தெரியல? கண் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இரட்சகர் சொல்லுகிறார், உன் கண் இருளானால் சரீரம் முழுவதும் இருளாகும். உன் கண் வெளிச்சமாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அதனால கண் இருளடையக்கூடாது. கண் என்ன ஆகக்கூடாது? ஆவிக்குரிய கண். இந்த மாம்ச கண் வயதாகும் போது இருளடையத்தான் செய்யும். ஆனா ஆவிக்குரிய கண் ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ணிடக்கூடாது? இருளடையவே கூடாது. ஆனா ஈசாக்குடைய கண்கள் இருளடைந்ததுனால சோதரன் ஏசாவை பற்றி கொள்கிறான், ஏசாவின் மீது பட்சமாய் இருக்கிறான். ஏன், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஒரு நாள் காடை, ஒரு நாள் முயல், ஒரு நாள் சோத்திரம் மான், இப்படி ஒவ்வொரு நாள் விதவிதமா வருது. அது இந்த மாம்சத்துக்கு பிடிக்குது. அதனால ஈசாக்கு சோத்திரம் கண் சொருகி போனவன், இருளடைந்தவன். ஆமை சோத்திரம் யாரை பட்சமா இருக்கணும், யார் மேல் பட்சமா இருக்கணும், சோத்திரம் யாரை பற்றி கொள்ளணும் தெரியாம ஆமை சோத்திரம் ஏசாவை பற்றி கொள்கிறான். ஆனா ரெபேக்காள் அவ பெண் பிள்ளை தான், ஸ்திரீயானவள் தான். ஆனா அவளுக்கு கிடைச்ச வெளிச்சத்தை பாருங்க சோத்திரம். ஏன்னா தேவன் தெளிவா அவள்கிட்ட பேசி இருக்கிறார். சோத்திரம், மூத்தவன் இளையவனை சோத்திரம் சேவிப்பான். மூத்தவன் யாரை சேவிப்பான்? இளையவனை. அப்ப அவர் சொல்லிட்டார், யாக்கோபை தான் நான் சிநேகிக்கிறேன், ஏசாவே வெறுக்கிறேன். அப்ப அவனிடத்திலிருந்து இவளும் தானே சாப்பிட்டுருப்பா, ரெபேக்காலும் சாப்பிட்டுருப்பாள்ல. சோத்திரம் அவன் அடிச்சு கொண்டு வந்ததெல்லாம் என்னதான் உலக பிரகாரமான நன்மை ஆசீர்வாதங்கள் ஏசாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாலும் ரெபேக்காலுக்குள்ளே சோத்திரம் அவன் மீது பட்சமாய் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அப்படித்தானே. யார் மேல பட்சமா இருக்கிறோம்? நமக்கு யாராவது சாதகமா நம்ம விரும்புற மாதிரி யாரையாவது செய்தா அவங்க மேல எப்படி இருப்போம்? ஊழியர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நமக்கு விருப்பமா யார் இருக்கிறாங்க அவங்க மேல எப்படி இருப்போம்? அவங்க ஆவிக்குரியவங்களா? அவங்களுடைய ஸ்பிரிச்சுவலுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? அவங்க எப்படிப்பட்ட தெய்வீகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம என்ன பண்றது இல்ல, சிந்திக்கிறது இல்ல. நமக்கு மாம்சத்திற்கு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. ஆனா தேவன் எந்த பக்கம் நிப்பாருங்கிறத கவனிக்கணும். தேவன் எந்த பக்கம் நிப்பார்னு கவனிக்கணும். அப்ப சோத்திரம் நம்ம இறுதியை எதை பற்றி கொள்ளுதுன்னு பாருங்க. சோத்திரம் நம்முடைய குடும்பத்திலையும் சரி, சபைக்குள்ளையும் சரி, சோத்திரம் ஊழியர்களுக்குள்ளையும் சரி, யாரை பற்றி கொள்கிறோம், யார் மேல் பட்சமா இருக்கிறோம்? ரெபேக்காள் யாக்கோபு மேலே பட்சமா இருந்ததை போல நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள் யாரா இருக்கிறார்களோ அவர்கள் மேல் பட்சமா இருக்கணும். அல்லேலூயா. நம்மளை கண்டிக்கிற சோத்திரம், நம்மளை திருத்துகிற, நம்மளை சரியான பாதையிலே சத்தியத்திலே வழி நடத்துகிற அப்படிப்பட்டதானவர்களோடு தான் எப்படி இருக்கணும்? பட்சமா இருக்கு. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் ஒரு 10 பேரை நிறுத்தணும்னா சோத்திரம், யார் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்களோ அவங்க மேலதான் நம்ம இறுதி என்ன ஆகும்? சோத்திரம் பட்சமா இருக்கும்.
யாராவது நம்மளை கண்டிச்சா, நம்மளை கடிந்து கொண்டா, நம்மளை எச்சரித்தா, நமக்கு ஸ்தோத்திரம் புத்திமதிகளை சொல்லி ஆலோசனைகளை சொன்னா ஸ்தோத்திரம் இதன் மீது நம்ம பட்சமா இருப்போமா? சொல்லுங்க வைப்போம். நான் கிருபாசன ஐக்கியத்துக்கு போறதே ஐயாவுடைய கண்டிப்புக்காக தான். அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். கடுமையா கண்டிப்பார், அதை நான் விரும்புவேன். ஸ்தோத்திரம், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அநேகர் அந்த கண்டிப்பு விரும்பாம ஸ்தோத்திரம் அந்த ஐக்கியத்தை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. ஸ்தோத்திரம், சிலர் போயிட்டாங்க. ஆனா அந்த கண்டிப்பை விரும்பினவங்க தான் அந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்தாங்க. ஸ்தோத்திரம், எத்தனையோ ஊழியர் கூட்டம் நடக்குது, எத்தனையோ ஊழியர் கூட்டம் நடக்குது. அங்கெல்லாம் போனா பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏதாவது கிஃப்ட் பொருள் கொடுப்பாங்க, நல்ல ஒரு பிரியாணி சாப்பாடு கொடுப்பாங்க. இதுக்காண்டியே அநேகர் போறவங்களும் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், என்ன சாப்பாடுன்னு கேட்பாங்க. ஊழியர் கூட்டம்னா என்ன சாப்பாடுன்னு கேட்பாங்க, அடுத்து என்ன கிஃப்ட்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு போகலாமா வேண்டாமான்னு என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்க. சாம்பார் சாதமா, கிஃப்ட் இந்த தடவை இல்லையா? ஆவியில ஒன்றும் நடத்துதல் இல்லை. என்ன நடத்துதல் இல்லையா? ஏன்னா இங்க பிரியாணி போடல, கிஃப்டும் கொடுக்கல. அதனால சோத்துரும் அவன் ஆவி, பரிசுத்தாவி இல்லை, அவன் ஆவிக்குள்ள நடத்துதல் இல்லை. அதனால இந்த தடவை கூட்டத்துக்கு என்ன பண்ண வேண்டாம்? போக வேண்டாம். ஒரு விளம்பரம் மட்டும் அடிக்கட்டும். சோத்துரும் ஒரு 25 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. ஆமா, மதியம் சரியான ஒரு ஏதாவது ஒரு பிரியாணின்னு சொல்லிட்டா சோத்துரும் ஊழியர் கூட்டத்தில் என்ன பண்ணிடும்? இடம் பத்தாது. அப்ப எதை பற்றி கொள்றாங்க? உலகத்தை தானே பற்றி கொள்றாங்க. சாப்பாட்டுக்காகவும் இந்த கிஃப்ட்டுக்கு தானே போகுது. இன்னைக்கு நிறைய கூட்டம் அதுக்கு தான் போகுது. ஆனா யார் நம்மளை கண்டிப்பா, யார் நம்மளை சீர்படுத்துவா, யார் நம்மளை சரியான பாதையில நடத்துவா? சோத்திரம், நமக்கு சத்தியத்தை யார் சொல்லி கொடுப்பா? அந்த இடத்துக்கு அல்லவா நம்ம போகணும். நம்ம இருதயம் பச்சமா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப நீங்க ரெபெக்காளை போல இருக்கிறீங்களா, ஈசாக்கை போல இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு பகுத்து ஆராய்ச்சிக்கங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எனக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறாங்க. சோத்திரம், ராஜ்குமார் என்னுடைய நண்பர், நெகேமியா அவருடைய நண்பர். ஆமை சோத்திரம், இவங்களா என்னுடைய நண்பர்களா இருக்கிறார். கிருபாசனத்துல ஒரு பெரிய ஐக்கியம் இருக்கு. சோத்திரம், நம்முடைய தலைமை ஸ்தோத்திலும் கிளை ஊழியங்களோட ஐக்கியமா இருக்கிறோம். ஆமை சோத்திரம், இது எல்லாமே நம்மளை சரியான பாதையில நடத்துகிற ஒரு பகுதி. அதனால அவங்களோடு நம்ம எப்படி இருக்கிறோம்? பச்சமா இருக்கிறோம், பற்றி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமை சோத்திரம், நம்மளை திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, கண்டிச்சாலும் சரி, வஞ்சாலும் சரி, ஆமை சோத்திரம் எல்லாம் நம்ம நன்மைக்கு தானே. அவங்கள கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க ஆவிக்குரியவங்க இல்லையா? அதனால அவர்களை பற்றி கொண்டு அவர்கள் மேல் பட்சமா இருக்கும்படி நம்ம என்ன பண்ணணும்? கடந்து போகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை எதிர்காலம் தரமாய் வரும், எதிர்காலம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா நமக்கு பிரியமானவர்களே மீது பட்சமா போயிட்டா இந்த ஈசாக்கை போல சோத்திரம் நமக்கு விரும்பின மாதிரியான காரியங்களா இருக்கே. சோத்திரம், நமக்கு அவங்க மூலியமாய் சில சலுகைகள் கிடைக்குது, நமக்கு அவங்க மூலியமாய் சில நன்மைகள் கிடைக்குது. இல்லைன்னா நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு சொல்றாங்களே. சோத்திரம், தப்பே செஞ்சாலும் அது சரிதான் என்ன பண்ணுவாங்க? ஆமா போடுவாங்க. சோத்திரம், அப்படிப்பட்டவங்க மீது நம்ம எப்படி போயிருவோம்? அப்படிதான் ஈசாக்கு போயிட்டார். ஈசாக்கு ஆவிக்குரிய மனுஷன் தான். ஏசாவுக்கும் தேவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? ஏசாவுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த மனுஷனை பற்றி கொள்கிறான், அவன் மேல் பட்சமா இருக்கிறான் ஈசாக். நீங்கள் நான் யார் மேல பட்சமா இருக்கணும்? ஆவிக்குரியவர்கள் மீது பட்சமா இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம், யாரை பற்றி கொண்டிருக்கிறோம் பாருங்க, யாரை விட்டு தூரமாய் போறேன் பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை விட்டு தூரமா நிக்கிறான். யாக்கோபு, நீ 2 பேர் மேல பட்சமா இருந்துட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா யாக்கோபு மேல யார் பட்சமா இல்ல? ஈசாக்கு இல்ல. ஆவிக்குரிய மனுஷனா இருந்தாலும் முதிர் வயதிலே அவன் கண்கள் குருடானதுனால யார் மேல் பட்சமா இருக்கணும், யார் மேல் பட்சமா இருக்க கூடாதுங்கிற ஒரு விவரம் அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் சிநேகிக்கிறதை நான் சிநேகிக்கிறேன், தேவன் பகைக்கிறதை நான் முழு பகையாய் பகைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப தேவனை நீங்க சிநேகிக்கிற இடத்துக்கு வந்துட்டாலே தேவன் யாரோடு இருக்கிறாரோ அவங்களதான் சிநேகிக்க முடியும். தேவன் யாரோடு இல்லையோ அவங்களை சிநேகிக்க முடியாது. ஏன்னா தேவன் நமக்குள்ள இருந்தாதான் அந்த சிந்தை வரும். அல்லேலூயா. சோதரம், அப்ப பாருங்க, யாக்கோபின் மேல் பட்சமா இல்லையே ஈசாக்கு. சோதரம், ஆனா ரெபெக்காள் பாருங்க, ஏசா மேல பட்சமா இல்லை. ஏசா தான் பிள்ளை, அது மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளையா இருந்தாலும் ரெபெக்காள் யார் மேல பட்சமா இருக்கிறாள்? யாக்கோபு மேலதான், ஏசா மேல இல்ல. அவன்கிட்ட சில நன்மைகள் கிடைக்குது, இல்ல அதெல்லாம் இல்லாம இல்ல, நன்மை கிடைக்கட்டும். ஆனா அவன் தேவனுக்கு பிரியமானவனா, அவன் தேவனை தேடுகிறவனா, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவனா, தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கிறவனா,
அப்படின்னு சொல்லி ரெபெக்காள் பார்க்கிறா. ஏசா அதுக்கு தூரமா இருக்கிறான், அவன் மேல் பட்சமா இல்லை. அல்லேலூயா. என்னதான் யாக்கோபு சில பலவீனங்கள் இருந்தாலும் அவன் தேவனை அண்டிக் கொண்டு இருக்கிறான். சோதரம் தேவனுக்கு பிரியமானவனா இருக்கிறான், அவன் மீது பட்சமா இருக்கிறான். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம், எங்க போனாலும் ரெண்டு கூட்டம் இருக்கும். எங்க போனாலும் ரெண்டு கூட்டம் இருக்கும். சோத்திரம். அதாவது சோத்திரம், ஏசாவை போல ஒரு கூட்டத்தை பற்றி கொள்கிற ஒரு கூட்டமும் இருக்கும், யாக்கோபை பற்றி கொள்கிற ஒரு கூட்டமும் இருக்கும். ஆனா நீங்க சோத்திரம் எந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறீங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கணும்? இந்த செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்ள. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சொல்ற நடபடிகள் 3:11. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து, போதும். குணமாக்கப்பட்ட சப்பானி யாரை பற்றி கொண்டு இருக்கிறான்? பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருந்தான். அல்லேலூயா. சோத்திரம். பேதுரு யோவான் யாரு? அப்போஸ்தலர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள். இவர்களை ஆமை சோத்திரம் அந்த குணமாக்கப்பட்ட சப்பானி என்ன பண்றான்? பற்றி கொண்டான். இவர்கள் மீது பட்சமாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம், ஊழியர்கள், தலைமை ஊழியர்கள், இவர்கள் மீது எப்படி இருக்கணும்? பற்றி கொண்டு இருக்கணும், பட்சமா இருக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனா அதற்கு மாறுதலா என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. சோத்திரம். தலைமைக்கு எதிராக யாராவது ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா அந்த ஐக்கியத்தில் ஓடி போய் அவங்க மேல பட்சமா இருக்கக்கூடாது. இவங்களை பகைச்சுக்கிட்டு விரோதிச்சுக்கிட்டு, அதுபோல ஊழியர்களை ஆமை சோத்திரம் பகைச்சுக்கிட்டு விரோதிச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக யாரா இருப்பாங்களோ அவங்கள்ட்ட மேல என்ன பண்ணக்கூடாது? பட்சமா இருக்கக்கூடாது. ஏன்னா ஏசாவும் யாக்கோபும் பரம விரோதி. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் ஒன்றோடு ஒன்று இச்சிக்கிறதாகவும் போர் செய்கிறதாக இருக்கிறது. ஆமை சோத்திரம். ஒரு சூழ்நிலை ரெண்டு பேரும் சோத்திரம் கொலைவெறி தாக்குதல். சோத்திரம். ரெண்டு பேரும் அடிச்சு ரெண்டு பிள்ளை நான் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்றா? சோத்திரம். தன் பிள்ளைகள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரெபெக்காள் யாக்கோபை தன் சகோதரனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாள். அல்லேலூயா. அவ்வளவு யுத்தம் பயங்கரமா நடக்கும் ரெண்டு பேருக்கும், ஆவிக்கும் மாம்சத்திற்கும். அப்ப ஸ்தோத்திரம், யார் எங்க பட்சமா இருக்கிறோம், நம்முடைய இருதயம் எங்க இருக்குங்கிறத நீங்க நிதானிச்சு நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்துவோமானால் நம்முடைய எதிர்காலம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதனால யாரை பற்றி கொள்கிறோமோ, யார் மேல் பட்சமா இருக்கிறோமோ அதை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லைன்னா ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை பாதிப்பை சந்திக்கும். அப்ப ஈசாக்குடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அவன் ஏசாவை பற்றி கொள்கிறான், அவன் மேல் பட்சமா இருக்கிறான். ஆனா ரெபெக்காள் ஸ்தோத்திரம் யாக்கோபை பற்றி கொள்கிறாள். ஸ்தோத்திரம் யாக்கோபில் மேல் பட்சமா இருக்கிறான். ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ஒரு ஆளை தெரிந்து கொள்கிறார்கள். தேவன் எதை சரி என்று சொல்வார், தேவன் எதை நியாயம் என்று சொல்வார், தேவன் எந்த பக்கம் நிற்பார். சோத்திரம். ஈசாக்கு சோத்திரம் என்னதான் ஆதி நாட்கள் இரட்சகருக்கு பிரியமாய் நடந்தாலும் இந்த காரியத்திலே தேவன் ஈசாக்கு பக்கம் நிற்க மாட்டார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். ரெபெக்காள் பக்கம் தான் நிற்பார். அதனால தேவன் சோத்திரம் நம்ம யாரை பற்றி இருக்கிறோம், யார் மேல் பட்சமா இருக்கிறோம் கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல தேவன் இருப்பாரான்னு பாருங்க. சோத்திரம். இல்லைனா சோத்திரம் நாம் கவனம் செலுத்தி யாரை பற்றி கொள்ள வேண்டுங்கிறதை நீங்கள் நான் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்கூல்ல பாருங்க சோத்திரம், பசங்க படிப்பாங்க. வாத்தியார் சோத்திரம் கடுமையா கண்டிப்பார், திட்டுவார், அடிப்பார், பல வேலைகளை செய்வார். அதுல கடைசி பெஞ்சில் சில குரூப் இருக்கும். அது என்ன குரூப்னா ஒன்றும் தேராத குரூப். அது ஏதாவது கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஏதாவது கதை பேசிக்கிட்டு. இப்ப மாணவர்கள் சோத்திரம் கடைசி பெஞ்சையும் பற்றி கொள்ளலாம், வாத்தியாரையும் என்ன பண்ணலாம்? பற்றி கொள்ளலாம். சோத்திரம். படிக்கிறவங்க சோத்திரம் யாரை பற்றி கொள்வாங்க? வாத்தியாரை பற்றி கொள்வாங்க. சோத்திரம். அவங்க சொல்றதை கேட்டு நடப்பாங்க. அவங்கள்ட்ட சோத்திரம் சரியான ஒரு ஃபெலோஷிப், நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்வாங்க. அதனால வாத்தியார்ட்டேருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அவங்க சோத்திரம் வாழ்க்கையில முன்னேறி வருவாங்க. ஆனா சோத்திரம் இந்த படிக்காத கேஸ் என்ன பண்ணும்? யாரை பற்றி கொள்ளும்? இந்த அரட்டை அடிக்குது பத்தியில ஒரு 5 பேர் 10 பேர் அதோட சேர்ந்து பற்றிக்கொள்ளும். பற்றிக்கிட்டா என்ன பண்ணலாம்? சேர்ந்து அரட்டை அடிக்கலாம், அந்த வாத்தியாரையை கேலி கிண்டல் பண்ணலாம். சோத்திரம். பொழுத சந்தோஷமா கழிக்கலாம். சோத்திரம். ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தோம்னா சோத்திரம் பரீட்சையில பெயில்னு வரும், வேலைக்கு போனா வேலை கிடைக்காது. சோத்திரம். அப்ப வாழ்க்கை நஷ்டப்பட்டு போகும். அப்ப ஸ்கூலுக்குள்ள கூட மாணவர்கள் என்ன பண்றாங்க? சில பேரை பற்றி கொள்றாங்க. சோத்திரம். அந்த பற்றுதலை வச்சுதான் அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, போகட்டும். அதனால நீங்களும் நானும் சோத்திரம் யாரை பற்றி கொள்ளணும், யார் மீது பற்றுதலா இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாய் படிச்சுக்கங்க. அதுதான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பரிசுத்தவான்களை பற்றி கொள்ளணும், நமக்கு கொடுக்கப்பட்ட தலைமை ஊழியர்களை பற்றி கொள்ளணும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியரை பற்றி கொள்ளணும். நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரியவர்களா இருந்தால் அவர்களை நம்ம என்ன பண்ணணும்? பற்றி கொண்டு அவர்கள் மேலதான் பட்சமா இருக்கணும்.
அதுதான் நமக்கு சோத்திரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, மேன்மை, ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். மாறுதலாய் கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கை நஷ்டப்படும். அல்லேலூயா. சரி, அதுதான் இந்த வசனத்தின் வழியாக நம்ம என்ன பண்றோம், யாரை பற்றி கொள்ளணும், யார் மேல் பட்சமா இருக்க வேண்டுங்கிறதை படிக்கிறோம். அதே ஆதிகாகமம் 25:29 34 முடியுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூடையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அல்லேலூயா. ஏசா மாம்ச உலகம் ஆவிக்குரிய காரியங்களை அலட்சியம் பண்ணும். ஆவிக்குரிய காரியத்தை ஏசா யார அலட்சியம் பண்றான்? சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறான். ஆனா யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தின் மீது கவனம் வைக்கிறான். பத்தியில ஆவிக்குரிய மனுஷன் எதன் மீது கவனம் வைக்கிறான்? ஆவிக்குரிய காரியத்துல கவனம் வைக்கிறான். ஆனா மாம்சத்திற்குரியவன் மாம்சத்துல தான் கவனம் வைக்கிறான். அவன் பைத்தம் கூழுமையில தான் கவனமா இருக்கே ஒழிய ஆவிக்குரிய காரியத்துல என்ன இல்ல, கவனம் இல்ல. பைத்தங்குளை கிண்டிக்கிட்டு இருக்கிறான். சோத்திரம். அங்கே வந்து பைத்தங்குளை குடுறா அப்படின்னு கேட்கிறான். பசியா இருக்கிறேன், ரொம்ப பயங்கர பசி, சாகிற மாதிரி இருக்கு, குடுறா அப்படின்னு. பாருங்க, இவன் சொல்றான், பைத்தங்குளை கொடுக்குறேன், அதெல்லாம் சரிதான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறான். அவன் சொல்றான், என்னத்துக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சு என்னத்தை செய்ய? அவன் இந்தா பிடிச்சுக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பைத்தங்குளை வாங்கி என்ன பண்றான்? அப்ப உலக ஆசீர்வாதத்தை இழந்தாயிலும் தேவ ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு துடிக்கிறான். ஆனா ஏசா ஆவிக்குரிய நன்மை போனாலும் சரி, அது குறித்து நமக்கு கவலை கிடையாது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம கைக்கு வரணும், அதுல கவனம் செலுத்துகிறார். அல்லேலூயா. அதான் பரிசுத்த பவுல் சொல்லுவாரு, ஆண்டவர் இயேசுவை அறிகிற தாகத்திற்காக இந்த பூமியில கிடைக்கிற எல்லா லாபத்தையும் நான் நஷ்டம் என்று, குப்பை என்று விட்டேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. யார் அறியணுமா? இயேசுவை அறியணும். அந்த தாகத்திற்காக உலகத்தில் கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் லாபத்தையும் அவர் நஷ்டமும் குப்பை என்று என்ன பண்ணாரா? விட்டு விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவருக்கு ஆவிக்குரிய பகுதி தானே முக்கியம். பூமிக்குரிய பகுதியில யார் கவனம் செலுத்தல? பரிசுத்த பவுல் கவனம் செலுத்தல. லாபத்தை நஷ்டம் என்று விட்டேங்கிறார், அதை குப்பையுமாய் எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப நீங்களும் நான் யாக்கோபை போல இருந்தாதான் சேஷ்டபுத்திர பாகத்தின் மீது கவனம் வைப்போம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது கவனம் வைப்போம். அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த பூமியில நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதை இழந்தாயிலும் அதை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்காய் நாம் தீவிரிக்கிறவர்களாய் இருப்போம். ஒருவேளை ஏசாவை போல இருப்போமானா ஆவிக்குரிய காரியங்களை வேணா விடுவோம், பூமிக்குரிய காரியத்தை என்ன பண்ண மாட்டோம்? விட மாட்டோம். ஆமா, பூமிக்குரிய காரியங்களை தான் நாம் பற்றி கொள்கிறவர்களாக இருப்போம். அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. அப்ப ஆவிக்குரிய காரியங்களா என்ன? நமக்கு சோதர கன்வென்ஷன் கூட்டம் வருது, திருவிருந்து ஆராதனை வருது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருகிறது. ஆமை ஸ்தோத்திரம். சில சமயங்களில் ஸ்பெஷல் மீட்டிங் நம்ம வைக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம எதை பற்றி கொள்கிறோம் பார்க்கணும். இந்த கூட்டங்களை விட இந்த உலக ஆசீர்வாதம் முக்கியம், அதை பிடிச்சு கொள்வோமானால் சேஷ்டபுத்திர பாகம் வேண்டாம், எனக்கு பைத்தங்கொழு தான் முக்கியம்னு சொல்லி ஏசா போகிறதை போல போகிறோம். ஏசானாலே மாம்சம், ஏசானாலே உலகம், அதை தேவன் வெறுக்கிறார். அல்லேலூயா. ஆனா யாக்கோபு அப்படி அல்ல, கூளை கொடுத்துட்டு தானே சேஷ்டபுத்திர பாகத்தை பிடிக்கிறான். சோத்திரம். உலகத்துல ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துதான் தேவ சமூகத்துக்கு வரணும். கூட்டங்கள் இப்ப இன்னைக்கு ஆராதனை வந்திருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு பல வேலை பல ஜோலி நமக்கு இல்லாம இல்லை. இன்னைக்கு வேலைக்கு போனா ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கலாம், 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதை இழந்துட்டு தான் தேவ சமூகத்துல வந்து இந்த சேஷ்டபுத்திர பாகம் வேணும்னு சொல்லி யாக்கோபை போல நீங்களும் நானும் நிக்கிறோம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, கன்வென்ஷன் கூட்டங்கள் அப்படி உடியாரணும். சோத்திரம். அன்னைக்கு வியாபாரம் முக்கியம், பைத்தியங்களை தேடி ஓடிடக்கூடாது. சோத்திரம். அதுபோல திருவிருந்து ஆராதனை, ஒருவேளை விசேஷித்த கூட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நாம சோத்திரம் பைத்தியங்களுக்காக என்ன பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கூளை கிண்டி தானே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 365 நாள் 3 வேளை சமைச்சு தான் பொங்கி என்ன பண்றோம்? சாப்பிடுறோம். 365 நாள் வேலைக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதற்கு மத்தியில சில நாட்களை கத்தருக்காக நம்ம என்ன பண்ணணும்?
சோத்திரம் கொடுத்து அதுல கர்த்தருடைய காரியங்களை நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? தேடுகிறவர்களா இருக்கணும். அப்போதுதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென் சோத்திரம். அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தா நீங்களும் நானும் யாக்கோபா இருக்கிறோம். நம்மளை பார்த்து இரட்சகர் சொல்வார், உங்களை சிநேகிக்கிறேன் என்பார். அல்லேலூயா. சோத்திரம். ஆராதனையில உலகத்துல போயிட்டா, உலக மனிதரோடு போயிட்டா, உலக வேலைக்கு போயிட்டா, உலக காரியம்னு போயிட்டா, ஏசா இல்லையா? பைத்தியங்களுக்காக இயேசுவை விட்டுட்டு சோத்திரம் என்ன பண்றாங்க? உலகத்துல பைத்தியமா தெரியுறாங்க. அல்லேலூயா. தேவனை அறியாதவங்க பைத்தியமா தெரியட்டும். தேவனை அறிஞ்ச நம்ம சோத்திரம் என்ன பண்ணிடக்கூடாது? அந்த இடத்திற்கு நேராய் கடந்து போயிடக்கூடாது. எந்த காலத்திலும் சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமையானா தேவன் தான் நமக்கு முக்கியம். கன்வென்ஷன்னா தேவன் தான் நமக்கு முக்கியம். திருவிருந்துனா தேவன் தான் நமக்கு முக்கியம். விசேஷித்த கூட்டங்கள்னா தேவன் தான் முக்கியம் சொல்லி அதற்குத்தான் நீங்கள் நான் என்ன பண்ணணும்? உலக வேலைகளுக்கு லீவை போட்டுட்டு அதை நாம் நஷ்டப்படுத்தி கொண்டு தேவனை தேடுகிறவளா இருப்போமானால் நீங்களும் நானும் யாக்கோபா இருப்போம். அல்லேலூயா. சேஷ்டபுத்திர பாகம்னா என்ன? சேஷ்டபுத்திர பாகம்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அது யாருக்கு தேவன் தருவார் அப்படின்னா, மூத்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்துல மூத்த பிள்ளைக்கு தான் அந்த சேஷ்டபுத்திர பாகம். அதனாலதான் ஏசாவுக்கு போகுது. அதைத்தான் யாக்கோபு வாங்குகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் மூத்த பிள்ளைக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் போகுது அப்படின்னா, சோத்திரம், அவன் தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்துல நிக்கிறான். தகப்பனுக்கு சோத்திரம். அந்த காலத்துல பார்த்தா 10 பிள்ளை சோத்திரம் 5 பிள்ளை இப்படி இருக்கும். ஆனா அந்த மூத்த பிள்ளை தான் தகப்பனுக்கு அடுத்து இருந்து சோத்திரம் அந்த குடும்பத்துல தகப்பனை போல இருந்து அந்த பிள்ளைகளை எல்லாம் என்ன ஆகும்? வளர்த்தெடுக்கும். ஒருவேளை தகப்பன் இல்லைனாலும் மூத்த பிள்ளை தான் சோத்திரம் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாற்றுற இடத்துக்கு வரும். இப்படி சோத்திரம் அந்த தகப்பன் படுகிற பாடுகள்ல அடுத்தபடியாய் மூத்த பிள்ளை தான் என்ன பண்ணுது? பங்கடையுது. அதனாலதான் மூத்த பிள்ளைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை வேதம் வைத்திருக்கு. அதற்கு பேர் சேஷ்டபுத்திர பாகம். அல்லேலூயா. 5 பிள்ளை இருக்கு அப்படின்னா ஒரு சொத்தை பிரிக்கிறான்னா என்ன பண்ணணும்? 6ஆ பிரிக்கணும். 6ஆ பிரிச்சு மூத்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? 2 மடங்கு கொடுத்துட்டு மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? 1 மடங்கு கொடுக்கணும். ஏன்னா தகப்பன் ஸ்தானத்திற்கு பின்னால தகப்பனை போல இருந்து அந்த குடும்பத்திற்காய் பாடுபட்டபடினாலே சேஷ்டபுத்திர பாகத்தை அந்த மூத்த பிள்ளைக்கு என்ன பண்றாங்க? கொண்டு போய் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தேவ சமூகத்துல தான் தேவன் தருகிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருகிறார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் தருகிறார். அப்ப தேவ சமூகத்திற்கு நாம் கடந்து போகும்போதுதான் சேஷ்டபுத்திரமாக ஆகிய ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் தந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எலியாவுடைய நாட்கள்ல 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கு, எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலியாவுக்கு கீழே அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. தீர்க்கதரிச புத்திரர்கள் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் பயிற்சியில இருக்கிறாங்க. அநேக உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருவர் யார் இருக்கிறார்? எலிஷாவும் இருக்கிறார். இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலியா என்ன பண்ண போறார்? எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்படின்னு உடனே எலியாவை பற்றி கொள்ளும்படி எலிசாவுக்கு தான் சிந்தை இருந்துச்சே ஒழிய அநேக பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, 100 கணக்கில் தீர்க்கதரிசி புத்திரர்கள், அவர்களுக்கு அந்த சிந்தையே கிடையாது. ஏன் அவங்களுக்கு அந்த சிந்தை வரல? ஏன்னா அவங்களுக்கு சோத்திரம் என்னதான் ஊழியம் செஞ்சாலும் உலகத்தின் மீது தான் ஒரு கவனம். அதனால உலகத்துல சோத்திரம் அந்த பைத்தங்குள்ள தேடிக்கிட்டே என்ன பண்ணுவோம்? போவோம்னு சொல்லிட்டு அதுலதான் கவனமா இருக்கிறாங்க. ஆனா எலிசாவுக்கு அப்படி அல்ல. பைத்தங்கூழு நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு சேஷ்டபுத்திர பாகம் வேணும். தேவனுடைய ஆவிக்குரிய நன்மை வேணும். ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றா? எலிஷா எலியாவை பின்தொடர்கிறான். அல்லேலூயா. சோத்திரம். நீங்கள் நான் ஆவிக்குரியவர்களா இருந்தால் இப்படித்தான் பின்தொடரணும். இப்படி பின்தொடர்ந்தாதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப 4 இடங்களுக்கு எலியா கடந்து போகிறார். எத்தனை இடங்களுக்கு கடந்து போகிறார்? 4 இடங்களுக்கு. முதலாவதாய் அவன் கடந்து போகிற இடம் கில்கால். கில்கால்ங்கிற இடத்திற்கு நேரா எலியா கடந்து போகிறான். போகும்போதே எலிசாவுக்கு சொல்றான், நீ வர வேண்டாம் அப்படிங்கிறான். சோத்திரம். நாம் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அநேக தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகளை தாண்டிதான் எலியாவை சோத்திரம் பிடித்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாய் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கில்கால் என்கிறது விருத்த சேதனத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. கில்கால்ங்கிறது எதை குறிக்குது? விருத்த சேதனம். அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படணும். மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டாதான் இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சோத்திர தேவனுடைய ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? அழிக்கப்படணும். மாம்சத்தின் நுனித்தோல் வெட்டி எரியப்படுகிற இடம் கில்கால். விருத்த சேதனம் பண்ணப்படுகிற இடம் கில்கால். பவுல் சொல்லும் போது சோத்திரம், எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, ஆவியின்படி யூதனாய் இருக்கிறவனே யூதன். இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவனே
யூதன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணணும், இருதயத்திலே மாம்சத்தின் கிரியைகள் என்ன பண்ணணும், அகற்றப்படணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும், சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் அவைகள் யாவன? கலாத்தியர் 5 அவையாவன 19 வாசிங்க. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இதெல்லாம் வெட்டி எறியப்படணும். நம்முடைய இருதயத்திலிருந்து, நம்ம வாழ்க்கையிலிருந்து இதெல்லாம் நம்மளை விட்டு அழிந்து போகணும், அழிக்கப்படணும். அப்பதான் சோத்திரம் சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்கிற ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, இதுதான் கில்கால். இரண்டாவது சோத்திரம், எலியா எங்க போறார் தெரியுமா? பெத்தேலுக்கு போகிறார். எங்க போறாரு? பெத்தேல். பெத்தேல் என்பது அப்பத்தின் வீடு. பெத்தேல்ங்கிறது என்ன? அப்பத்தின் வீடு. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை, உபதேசத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கணும். அதை நிராகரிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அந்த கர்த்தருடைய சத்தியத்தை அறியணும், கர்த்தருடைய வெளிச்சத்துல நம்ம நடக்கணும். வேத சத்தியம் என்ன, வேத உபதேசம் என்ன அப்படிங்கிற காரியத்தை அறிந்து அதுல நடக்கிற இடத்துக்கு நீங்கள் நானும் கடந்து போவோமானால் அதுதான் பெத்தேலா இருக்கிறது. அந்த இடத்துக்கு எலியா போனான். எலியா போன இடத்துக்கு எலிசாவும் போனான். அல்லேலூயா. அதனாலதான் ரெட்டிப்பான வரங்கள் எலிசாவுக்குள்ள வெளிப்பட காரணம். பெத்தேலுக்கு போகணும்ல. பெத்தேலுங்கிற கர்த்தருடைய வார்த்தை, பெத்தேலுங்கிறது அப்பத்தின் வீடு. அந்த வார்த்தை, சத்திய, உபதேசம் நமக்கு நேராக கடந்து வரும்போது அதை கை கொள்ளுகிற இடத்திற்கு நேரம் என்ன பண்ணணும், நீங்களும் நானும் கடந்து வரும். அப்போதுதான் அந்த பெத்தேலை நாம் கடக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த இடத்திற்கு எலிசா வந்தார். அதை தொடர்ந்து சோத்திரம், எலியா எங்க போறார்? எரிகோவுக்கு போகிறார். எரிகோங்கிறது புறஜாதிகள் இருக்கிற இடம். ஆமே சோத்திரம், அந்நிய தேசம். அப்ப புறஜாதிகள் இருக்கிற இடத்திற்குள்ளே எலியாவுக்கு என்ன வேலை? ஆமா, இங்க நமக்கு பெரிய வேலை இருக்குல்ல. எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். ஒருவரும் ஒரு காலம் சோத்திரம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டி இருப்பார்கள். அந்த கட்டை அவிழ்த்து என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, கொண்டு வார்கள் அப்படின்னு சீசர்கிட்ட சொன்னார். பாத்தீங்களா? இந்த வேலை செய்ய எரிகோவுக்கு போகணும். அல்லேலூயா. சோத்திரம். புறஜாதி இருக்கிற இடத்திற்கு போய் ஆண்டவர் இயேசுவை சுவிசேஷமாய் அறிவித்து அவர்களை இரட்சகரிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பணிக்கு நேராய் நீங்களும் நானும் தீவிரிப்போமானால் அந்த இடம் தான் எரிகோ. அல்லேலூயா. ஒருவன் பெத்லெஹேமிலிருந்து எரிகோவுக்கு நேராய் கடந்து போனான். அவன் குத்தியிரும் குலையுருமா என்ன பண்ணிட்டாங்க, கள்ளர்கள் கையில் அகப்பட்டான். அவன் குத்தியிரும் குலையுருமா கிடக்கிறான். அந்த நேரத்துல ஆசாரியன் வருகிறான், லேவியன் வருகிறான். அவங்க எல்லாம் ஓரமா ஒதுங்கி போயிட்டாங்க. ஆனா அந்த வழியாய் நல்ல சமாரியன் வருகிறான். அவன் வந்து அவனை பார்த்து அவன் மேல் மனதுருகி அவனை தூக்கி அவனுடைய ரத்தத்தை எல்லாம் தொடச்சி எண்ணெய் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன்னுடைய சோத்திரம் கழுதையின் மீது ஏற்றி என்ன பண்றா, சத்திரத்துக்கு கொண்டு போய் அங்கே பராமரிக்கும்படி கொடுத்து அதற்கு வேண்டிய செலவுகளையும் கொடுத்து நான் திரும்பி வருகிறேன், இதற்கு வேற செலவானாலும் அதையும் நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் என்று சொல்லி சத்திரத்துல விட்டு போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. யார் அந்த மனுஷன்? சோத்திரம். அப்ப தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன், அவனை பிசாசு குத்துயிரும் கொலையுருமா போட்டுட்டு போறான். அந்த வழியாய் போன ஆசாரியர்கள் லேவியர்களும் அவனை சுவிசேஷத்தை அறிவிச்சு அவனை சபைக்குள்ள கொண்டு வர வேண்டிய இடத்துல என்ன பண்ணல, கொண்டு வரல. ஆனா நல்ல சமாரியன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு, சத்திரங்கிறது சபை, சத்திரக்காரன் ஊழியக்காரன், அவன் கையில வந்து கொடுக்கிறார். எப்பா நான் வருவேன், திரும்பி வருவேன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அதனால இந்த ஆத்மாவுக்கு நீ என்ன பிரயாசம் எடுக்கிறியோ அதற்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. நான் தருவேன். இந்த ஆத்மாவுக்கு நீ என்ன பிரயாசம் பண்றியோ அதை அத்தனை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். அதனால சோத்திரம் சபையில கொடுத்துட்டு சத்திரங்காரோடைய கையில கொடுத்துட்டு அவன் என்ன பண்றாரு, சோத்திரம் போயிட்டார். சோத்திரம் மீண்டு வருவேன்னு சொல்லி போயிருக்கிறார். அதற்காக அந்த ஆத்மாவுக்கு என்ன உத்தரவாதம் பண்றியோ, என்ன பிரயாசப்படுறியோ, என்ன காரியங்களை செய்யோ அதற்குரிய பலனை திரும்பி வந்து தருவேன்னு சொல்லி தான் போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம சோத்திரம் இப்படி குத்துயிரும் கொலையுருமா தான் உலகத்துல எல்லாம் கிடக்குது. சாசுனாலே அவங்க வாழ்க்கை சமாதானம் குத்துயிரும் கொலையுருமா கிடக்கு. குடும்ப நிம்மதி இல்ல, பலவிதமான வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். இவங்களை பார்த்துட்டு கண்டு காணாதவர்கள் போல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஆசாரியர்களை போல லேவியர்களை போல போகக்கூடாது. வெளிப்படுத்துற விசேஷம் 1:6 சொல்லுது, நீங்கள் யாவர் இந்த கடைசி நாட்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவன் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தான் ராஜாக்கள், நீங்க தான் ஆசாரியர்கள். இந்த குத்தியும் குலையுமா பார்க்கும்போது அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது, ஆசாரியர்கள் விலகி போனாங்க பத்தியலா, லேவியர்கள் விலகி போனார்கள் பத்தியலா, அது போல விலகி போயிராம சோத்திர புறஜாதிகள் எரிகோவில் இருக்கிறாங்க.
தேவனை அறியாத கூட்டம் திரளாய் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில கடந்து சென்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து சத்திரமாகிய சபையில கொண்டு வந்து என்ன பண்ணணும்? சேர்க்க வேண்டிய பொறுப்புல நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த இடத்தை நிரப்புகிறவர்களுக்கு சேஷ்ட புத்திர பாகமாகிய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தெய்வம் தருவார். அல்லேலூயா. எரிகோவுக்கு வரணுமே. எரிகோவுக்கு வந்தாதான் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் தந்து நடத்துவார். அடுத்து 4வது இடமாய் அவர்கள் யோர்தானை கடக்கிறார்கள். எதை கடக்கிறாங்க? யோர்தான். யோர்தான்னா என்ன? யோர்தான் சோதனைக்கு அடையாளமாக இருக்கிறது. சோதனையை கடந்து வரணும். குடும்பத்துல பல சோதனைகள் வரும், சபைக்குள்ளும் சோதனை வரும். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுமை கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கே 2 கொடுமை என்ன பண்ணுச்சான் குதிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஐயா வெளியில தான் துக்கம்னு சபைக்குள்ள வந்தாலும் இங்கேயே என்ன பண்ணாரு? துக்கமா இருக்கே, வேதனையா இருக்கே, சோத்துரும் அப்படின்னு எல்லா இடங்களிலும் சோதனை வரத்தான் செய்யும். குடும்பத்துல சோதனை வரும், பிள்ளைகளால சோதனை வரும், புருஷனால சோதனை வரும், உறவுளால சோதனை வரும். சரி, இதெல்லாம் சோதனையா இருக்கே, வேதனை நீர்க்கிற இடத்துக்கு போய் சபையிலாவது என்ன பண்ணுவோம்? அங்கேயாவது சோத்துரும் நம்முடைய பாரத்தை இறக்கி வைப்போம்னு சொன்னா ஏலி விட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு அடியை போடுவார். எந்த மட்டும் நீ குடிச்சு வெறிச்சு என்ன பண்ணுவ சபை ஆலயத்தில் இப்படி இருப்ப அப்படின்னு அவர் போடுறார். போட்டா இந்த அம்மா பாக்குது, அங்கே புருஷன் கொடுமை, அங்கிட்டு சக்காலத்தி கொடுமை, இங்க வந்து ஜெபிக்கலாம் அழுது ஜெபிச்சுட்டு இருந்தா இந்த ஆளு இவர் ஒரு கொடுமைப்படுத்துறாரு, குடிச்சு வெறிச்சின்னு சொல்லிக்கிறேன்னு சொல்றாரு, வேற எங்கதான் நான் போக அப்படின்னு சொல்லி அவ அந்த சோதனையெல்லாம் சகிக்கிறா. சோத்திரம். புருஷனால் வந்த சோதனையை சகிக்கிறா. ஆமை சோத்திரம். சக்காலத்தியால வந்த சோதனையை சகிக்கிறா. அந்த சோதனையெல்லாம் சகிச்சு கர்த்தருடைய சமூகத்துல ஊத்தலான்னு வந்தா இங்க ஊழியரால ஒரு பெரிய சோதனை வருது. அந்த சோதனையை அவ என்ன பண்றா? சகிக்கிறா. சகிச்சதுனால தேவன் சாமுவேலை தந்து தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று யாக்கோபு சொல்லுகிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கணும். குடும்பத்துல சோதனை வரும், பல விதங்கள்ல வரும், வேலை ஸ்தலங்கள்ல வரும். சோத்திரம். நம்முடைய கூட பிறப்பால கூட சோதனைகள் வரும். சபைக்குள்ள வந்தாலும் எல்லா நாளும் அப்படியே தாளாட்டா இருக்குன்னு நினைக்காதீங்க. சோத்திரம். சில சமயம் சோத்திரம் பெரம்பு எடுக்க வேண்டியது இருக்கு. இந்த பெரம்பு பக்கத்துல தான் இருக்கு. கர்த்தர் சோத்திரம். ஆமா சோத்திரம். சில இடத்துல பிள்ளைகளுக்கு பால் ஆட்டுறோம், பால் கொடுக்குறோம், தொட்டில போட்டு ஆட்டுறோம், சோத்திரம் தூக்கி வச்சு கொஞ்சுறோம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டு மிதிக்கிறோம், சோத்திரம். அப்புறம் பெரம்பு எடுக்கிறோம், 4 சாத்துறோம், அது வியாவியான்னு கத்துது. அல்லேலூயா. எல்லாம் நடக்கத்தானே செய்யுது, சோதனை வரத்தானே செய்யுது. சோத்திரம். அந்த சோதனை என்ன பண்ணணும்? அத்தாடி இப்படி அடிக்கிறாங்கப்பா, இந்த அம்மா வேண்டாம் அப்பா வேண்டாம், நம்ம வேற வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு பிள்ளை வேற வீட்டுக்கா போகுது. எவ்வளவு அடிச்சாலும் உதைய வாங்கினாலும் நைட்டுக்கு எங்கே வந்துருது? அடிச்ச உத தாங்க தெரிச்சடிச்சு ஓடிடும். நைட் அப்படி மெல்ல அப்படி ஏறி பார்க்கும், எல்லாம் தூங்குறதுக்கு சேர்ந்து பார்த்துட்டு என்ன பண்ணிடும்? வீட்டுக்குள்ள நைஸா வந்து உட்காந்துக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால அடியை வாங்கினாலும் உதைய வாங்கினாலும் வேற வீட்டுக்கு போறது இல்லை. அந்த சோதனையை சகிச்சுக்கிட்டு சோத்திரம் திருப்பி அந்த வீட்டுக்குள்ளதான் வந்து என்ன பண்ணுது? பிள்ளைகள் இருக்கிறது போல நீங்களும் நானும் சோதனைகளை சகிக்கிறவர்களா இருக்கணும். அது நமக்கு பாக்கியமாய், அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த இடத்தை கடந்து வருகிறதான் யோர்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சகிக்க முடியலன்னா இருக்க முடியாது, சகிக்க முடியலன்னா இருக்க முடியாது. ஆனா அந்த இடத்தை கடந்து வரார் யாரு? எலிஷா. ஏன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறணும். எதுக்காண்டி இப்ப பிரசங்கிச்சுட்டு இருக்கிறோம்? சேஷ்டபுத்திர பாகத்துக்காண்டி பிரசங்கிச்சுட்டு இருக்கிறோம். அது ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் எலிஷா. அவன் கடந்து போன பாதை இந்த 4 விதமான பாதைகளில் சென்றுதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். யாரை பற்றி கொண்டு இருக்கிறான்? அவன் எலியாவை பற்றி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் நானும் எப்படி பற்றி கொண்டு இருக்கணும்? எப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வரணும்? அப்பதான் சேஷ்டபுத்திர பாகமையாக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தெய்வம் நமக்கு தந்து என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அநேகருக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப யோர்தானி என்ன பண்ணியாச்சு? கடந்தாச்சு. கடந்து வந்தா சோத்திரம். இப்ப கேட்கிறார் எலியா, எப்பா இப்படி என்னை விடாம பற்றி கொண்டே வரியே, கில்கால கடந்து அப்பயே வேண்டான்னு நீ வந்த, அதுக்கப்புறம் பெத்தேலுக்கு வேண்டான்னு அப்பயும் நீ வந்த, எரிகோவுக்கு வேண்டான்னு அப்பயும் என்னை பற்றி கொண்டு வந்த, யோர்தானுக்கு வர வேண்டாம் நான் போறேன்னு இல்ல நானும் வருவேன்னு சொல்லி என்ன பண்ண? என்னை பற்றி கொண்டு வந்த. நல்லது சோத்திரம். இப்படி தொடர்ந்து பற்றிக்கிட்டே வரியே, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? அப்ப அந்த மனுஷன் சொல்றான், உம்மிடத்தில் இருக்கிற கிருபையும் வரங்களும் ரெட்டிப்பா எனக்கு வேணும். அல்லேலூயா. அவன் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் மீது கவனம். இந்த 50 பேர் சோறாக்கி தின்னுகிட்டு இருக்கிறாங்க. யாரு? தீர்க்கதரிசி கூட்டம். ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு சோறாக்கி தின்னுக்கிட்டு பைத்தங்களுக்கு மேல கவனம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எலிஷாவுக்கு தான் எப்படியாவது இந்த சேஷ்டபுத்திர பாகம் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்? பெறணும். விடல. எலியாவை விடாம தொடர்ந்து பிடிக்கிறான். சோத்திரம். கில்காலை கடந்து
அதுக்கப்புறம் சோத்திரம் பெத்தேல கடந்து, அடுத்து எரிகோவை கடந்து, அடுத்து யோர்தானை கடந்து வருகிறான். இப்படியெல்லாம் கடந்து வரும்போதுதான் சோத்திரம் உனக்கு என்ன வேணும்னு இப்பதான் கேட்கிறார். ஏயா கில்காலா கடந்தனே அப்பவே கேட்கல, பெத்தேலுக்கு வந்தனே அப்பவும் கேட்கல, அடுத்து எரிகோவுக்கு வந்தேன் அப்பவும் மூச்சு கட்டல, இப்ப யோர்தானை கடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றார், உனக்கு என்ன வேணும், சாப்பிட்டியான்னு கேட்டியா, இத்தனை இடத்த சுத்தி வந்திருக்கிறேன் உன்னோட சேர்ந்து, சோத்திர தண்ணி குடிச்சியான்னு கேட்டியா, பாத்தியா சோத்திரம் இப்படித்தான் நம்ம கேட்கிறோம். ஒரு பாட்டு பிரசவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, பசி எடுக்கிறே, சுகர் பேஷண்டா இருக்கிறோமே, கொஞ்சம் விடுவோம்னு அவருக்கு தெரியுதா அப்படின்னு என்ன பண்றோம் நம்ம நினைக்கிறோம். அவர் ஒன்னும் கேட்கல, உனக்கு என்ன வேணும்னு என்ன பண்ணல, 4 இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார், அது கால்நடையாவே கூட்டிட்டு போயிருக்கிறார். சோத்திரம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாகனம் கிடையாது, பச்சை தண்ணி வேணுமான்னு கூட அவர் என்ன பண்ணல கேட்கல. இவரும் பின்னாலே விடல, இவரும் பின்னாலே என்ன பண்ணிட்டு இருக்கிறார், எவ்வளவு பட்டினியில போனாலும் சரி பரவாயில்ல இவரை விடக்கூடாது அப்படின்னு பின்னால பின்பற்றுகிறான். அல்லேலூயா. போய் பற்றி பிடிச்சா சோத்திரம் உம்மிடத்துல இருக்கிற கிருபா வரங்கள் ரெட்டிப்பா எனக்கு வேணும். அல்லேலூயா. அடுத்து எலியா சொல்றான், அரிதான காரியத்தை கேட்டாய். சில பேர் சொல்லுவான் பிடிச்சாலும் பிடிச்சான், நல்ல புளியங்கொம்பா என்ன பண்ணிட்டான் பிடிச்சிட்டான் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி ஏதோ ஒண்ணு கேட்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இவன் கேட்ட வரம் உம்மிடத்துல இருக்கிற வரத்தை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, அது எத்தனை மடங்கா வேணுமா, ரெட்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நிக்கிறார். அப்ப தெளிவா சொல்றாரு சோத்ரஸ், ரைட், இவ்வளவுதான் நீ கடந்து வந்திருக்கிற, உனக்கு கிடைக்க நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஒண்ணு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன கடைசி வரைக்கும் பற்றி கொண்டிருக்கணும். இடைப்பட்ட காலத்துல யாரு வேணாலும் பிச்சுக்கிட்டு ஓடலாம், யார் வேணாலும் எப்ப வேணாலும் பிச்சுக்கிட்டு ஓடலாம். ஆனா கடைசியில என்னை எடுத்துக்கொள்வார் ஐயா, அக்கினி ரதம் வரும், சுழல் காற்று வரும், அதன் மத்தியிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அந்த கடைசி வரைக்கும் என்னை பற்றி கொண்டிருந்து என்னை கண்டாயானால் உனக்கு அது கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஐக்கியத்தை பற்றி கொள்ளணும் கடைசி வரைக்கும், ஊழியரை பற்றி கொள்ளணும் கடைசி வரைக்கும். எத்தனையோ கில்கால் போன்ற சோதனைகள் வரும், பெத்தேல் போன்ற சோதனைகள் வரும், அதுபோல எரிகோ போன்ற பிரச்சனைகள் வரும், யோர்தான் போன்ற சோதனைகள் வரும். இதெல்லாம் கடந்துதான் வரணும், சும்மா ஒண்ணு கிடைச்சிடார். அல்லேலூயா. அப்ப கடைசி வரைக்கும் சோத்திரம் அவரே பிடிச்சு நிக்கிறார். சோத்திரம் விடல. எப்ப ஆண்டவர் எப்படி தூக்குவார்னே தெரியாது, கண்ணி மேய்க்கிற நேரத்துல எலியாவை தூக்கிடுவார். ஆனா எப்படியாவது சோத்திரம் அந்த ரெட்டிப்பான வரத்தை பெறணுமேன்னு சொல்லி இந்த யாக்கோபை போல அவன் சோத்திரம் உலக காரியத்தின் மீது கவனம் வைக்காமல் ஆமை சோத்திரம் முழுவதுமாய் ஆமை சோத்திர சேஷ்ட புத்திரமாக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தின் மீது முழு கவனமாக இருக்கிறான். கண்ணி மேய்க்கிற நேரத்துல ஒரு அக்கினி ரதம் இறங்குது, கண்ணி மேய்க்கிற நேரத்துல ஒரு சுழல் காற்று வருது, உடனே சோத்திரம் அவர்களை பிரிக்கிறது. அவங்களை என்ன பண்ணுது, 2 பேருக்கு இடையில வந்து நிக்கிது. வந்தோடனே இவங்களையும் அவங்களையும் என்ன, எலியாவும் எலிசாவையும் 2 பேரையும் பிரிச்சிருச்சு. பிரிச்ச மாத்திரத்துல எலியா சுழல் காற்றுல என்ன பண்ணுகிறார், எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படியே அண்ணாந்துக்கு பாக்குறார், எலியாவை காணமே, மேல பார்த்தா மேல போயிட்டு இருக்கிறார். என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலருக்கு நீர் ரதமும் ராணுவம் வீரர்களா இருந்தீரே என்று சொன்னான். இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டான் பாருங்க. கர்த்தர் சோத்திரம் அந்த சால்வியை இறங்க பண்ணினார். அல்லேலூயா. கண்டால் கிடைக்கும் என்று சொன்னார். பாத்தீங்களா, கடைசி வரை ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை தெய்வம் தந்து நடத்துவார். அந்த எலியாவின் சால்வை எலிசா மேல் வந்து இறங்கினது, அது ரெட்டிப்பான வரமாய் அவனுக்குள் புகுந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சோத்திரம் கடைசி வரைக்கும் பயணிக்கிறது கடினமான ஒரு பகுதி, ஆனா கடைசி வரைக்கும் பயணிக்க கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள்ல சோத்திரம் ஒரு ஊழியரை பார்த்தேன். அவரு திடீர்னு சொன்னார், ஐயா சோத்திரம் வெகு தூரத்திலேருந்து சோத்திரம் ஒரு 10-12 பேர் வந்தாங்க ஐயா சபைக்கு, சந்தோஷம், பரவாயில்லையே வெகு தூரத்திலேருந்து வராங்களே. அப்புறம் சொன்னாரு, ஒரு சூழ்நிலையா சோத்திரம் இப்ப சபைக்கு வர்றது இல்லையா அப்படின்னாரு. 12 பேர் சோத்திரம் என்னையா சொல்றீங்க, சோத்திரம் அங்கே வந்து நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களால என்ன பண்ண முடியல, நடத்த முடியல. ஆமே சோத்திரம், அதனால வேறொரு சபைக்கு போங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், அனுப்பிச்சு வச்சுட்டேன்னு சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து ஐக்கியத்துக்குள்ள பயணிக்க முடியாதபடி பல சூழ்நிலைகள் வரும். கடைசி வரைக்கும் பயணிக்கணும், அதுதான் சரியான நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க. கர்த்தர் சோத்திரம். ஈபி நமக்கு 178 தான் வருது. அப்பாய் வரும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியத்துல கடைசி வரை என்ன பண்ணணும், பயணிக்கிறோம். இப்ப கிருபாசன ஐக்கியத்துக்குள்ள கடைசி வரையும் ஐயா இருக்கிற காலம் முழுவதும் 17 ஆண்டுகள் அவரோடு பயணிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. சோத்திரம். மரணத்துல எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. தகப்பனே, தகப்பனே, எங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு ரதத்தை போலவும்
ராணுவ குதிரைகளைப் போலவும் இருந்தீங்களப்பா. ஆமை சோத்திரம் அப்படின்னு சொல்லி, அதனால உங்க கிருபை எங்களுக்கு என்ன வேணும்? ரெட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லி ஆமை சோத்திரம் எல்லாரும் ஜெபிச்சாங்க, நாங்களும் ஜெபிச்சோம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் தந்து நடத்துவார், கர்த்தர் பலப்படுத்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப சோத்திரம். ஆனா அவர் இருக்கிற காலத்துல எத்தனையோ பேர் அவரை விட்டு ஐக்கியத்தை விட்டு போயிருக்கிறாங்க. அவங்க இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியுமா? அப்ப சோத்திரம். அப்ப கில்கால கடந்து ஆமை சோத்திரம் இதெல்லாம் கடந்து வரணும்ல, கடைசி வரைக்கும் பற்றி கொள்ளணும், கடைசி வரைக்கும் அதுல என்ன பண்ணணும்? இணைஞ்சு நிக்கணும்ல. அப்பத்தானே கர்த்தர் இப்படிப்பட்ட ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் தந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால சோத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் ஆமை சோத்திரம் கடைசி வரைக்கும் அவங்க பட்சமாய் நின்று பற்றி கொள்வோமானால் நாம் சோத்திரம் இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த ரெபேக்காள் யாரை பற்றி கொண்டிருக்கிறா? ஆமை சோத்திரம் யாக்கோபை. ஆனால் ஈசாக்கோ ஆமை சோத்திரம் ஏசாவை பற்றி கொள்கிறான். ஏசாவை தேவன் என்ன பண்ணுகிறார்? வெறுக்கிறார். யாக்கோபையை தேவன் என்ன பண்ணுகிறார்? சிநேகிக்கிறார். இந்த ஏசாவுக்கு பைத்தங்குழு மேல ஆசை, இந்த யாக்கோபுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தின் மீது ஆசை. சேஷ்டபுத்திர பாகம் அது விலைமதிக்க முடியாத ஆவிக்குரிய நன்மையாய் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆவிக்குரிய நன்மைக்காக பூமிக்குரிய எந்த ஆசீர்வாதத்தை இழக்கலாம். ஆனா பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக ஆவிக்குரிய நன்மையை ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது? இழக்கவே கூடாது. சுருக்கமாய் அநேக நாட்கள் சொல்லி இருக்கிறேன். எதற்காகவும் என்ன பண்ணலாம்? இயேசுவுக்காக எதையும் விடலாம். ஆனா எதற்காக இயேசுவை என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்துட்டான். ஆனா அவனுடைய வாழ்க்கைய சோத்திரம் என்ன ஆச்சு தெரியுங்களா? எபிரேயர் 12:16-17 வாசிங்க. அவனை குறித்து வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, வேசிக்கல்லனுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாய் ஒருவனும் இராதபடிக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. சோத்திரம். பாருங்க, ஒருவேளை போஜனத்துக்காக அப்படின்னா உலக ஆசீர்வாதத்திற்காக சத்தியத்தையும் உபதேசத்தையும் ஐக்கியத்தையும் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் இரட்சகரையும் தள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் ஏசா கடந்து போனான். அவனை குறித்து தான் வேதம் எபிரேயன் ஆக்கியோன் எழுதிட்டான். சோத்திரம். ஏசாவை போல் சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. 17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள பாருங்க, சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டான். விட்டதுக்கு அப்புறம் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய காரியத்தை அலட்சியப்படுத்திட்டோம். ஆவிக்குரிய காரியங்களை நம்ம சோத்திரம் அலட்சியப்படுத்தி கடந்து போயிட்டோம்னா ஒரு காலகட்டம் வரும். ஆமை சோத்திரம் நீங்க விரும்பினாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. கதறி அழுதாலும் சோத்திரம் கர்த்தர் மனம் மாற மாட்டார். அல்லேலூயா. அதனால கொடுக்கப்படுகிற காலங்களிலே யாரை பற்றி கொள்ளணும்? சோத்திரம். சேஷ்டபுத்திர பாகத்தின் மீது எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்களும் நான் விழிப்பா இருந்தால் காலம் வரும்போது நமக்கு நிறைவான நன்மைகளை தந்து தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம அலட்சியப்படுத்திடுவோம். சோத்திரம். ஒரு ஐக்கியத்தை அலட்சியப்படுத்திடுவோம், ஊழியர்களை அலட்சியப்படுத்திடுவோம். சோத்திரம். தேவனுடைய சத்திய வார்த்தை உபதேசத்தை அலட்சியப்படுத்திடுவோம். அதோடைய காரியங்கள் இன்று தெரியாது. ஒரு காலம் வரும், நீங்க ஆசீர்வாதத்தை விரும்பி கேட்பீங்க, அப்ப தேவன் தள்ளுவார். அல்லேலூயா. அப்ப கண்ணீர் விட்டு கதறுவீங்க, கர்த்தர் மனம் இறங்க மாட்டார். அப்படித்தான் ஏசாவுடைய வாழ்க்கையில சம்பவிச்சிருக்கு. அவன் கதறி ஜெபிச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கிறான், கொடுக்க முடியாதுன்ட்டார். ஏன்னா அன்னைக்கு நீ ஒரு உலக ஆசீர்வாதத்துக்காக என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணிட்ட? புறம்பே தள்ளிட்டாய். ஆமை சோத்திரம். அடுத்து பாக்குற கண்ணீர் விட்டு ஜெபிச்சு பாக்குறான், அப்பயும் கர்த்தர் என்ன முடியாது? கொடுக்க முடியாது. அவன் மனம் மாறுதலை காணாமற் போனான். எப்படியாவது மனம் இறங்கிடுவார்னு நினைச்சான். ஆனா என்ன பண்ணல? மனம் இறங்கவில்லைங்கிறத தான் அவன் காண்கிறான். அதனால நம்முடைய வாழ்க்கை அப்படி போயிடக்கூடாது. ஏசாவை போல போயிடக்கூடாது. ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தின இந்த சீர்கெட்ட அவனை போல என்ன பண்ணக்கூடாதான்? ஒருவர் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கணும். நாம் எப்படிப்பட்ட காரியத்திலே கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை பற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்துவோமானால், இந்த யாக்கோபை போல ஆவிக்குரியவர்களாய் எழும்புவோமானால் நிச்சயமாய் யாக்கோபை சிநேகித்து தேவன் நம்மளை சிநேகித்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா கண்களை மூடுவோம், முழங்கால் மண்டியிடுவோம், தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். இதனால் தேவ